அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவுகளிடத்தில், தம்முடைய நண்பர்களிடத்தில், தம்முடைய நெருக்கமானவர்களிடத்தில், அதே போன்று அண்டை வீட்டாரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த தலைப்பில் அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எந்த அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை, அவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கும் நுழைய மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு முன்னர் இருந்த செய்தியை நம்ம பார்த்திருக்கிறோம். லா வல்லாஹி லா யுமின் என்று சொன்னார்கள், ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அதாவது பரிபூர்ணமான ஒரு மூமினாக அவன் மாறவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டிற்காருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒருவரை பற்றி சொன்னார்கள். இந்த செய்தியிலே என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த பரிபூர்ணமான ஈமான் இல்லை என்று சொன்னால் அதனுடைய நிலை என்ன? அது நம்மை நரகத்திற்கு தள்ளிவிடுகிற ஒரு நிலையாக மாறிவிடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து இந்த செய்தியில் சொல்கிறாங்க, அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அண்டை வீட்டுக்காருக்கு தொல்லை கொடுக்கிறார். இதை பற்றிய செய்திகளை நம்ம ஏராளம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்மில் பலரும் இதை தம்முடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். அண்டை வீட்டுக்காருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள், அண்டை வீட்டுக்காரிடத்தில் மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அண்டை வீட்டுக்காரர்களாக எங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களின் காரணமாக இந்த வீட்டை விட்டு நாங்கள் நினைக்கிறோம், காலி பண்ணி வேற இடத்திற்கு போகிறோம் என்ற நிலையில் இன்றைக்கு நினைக்கிறாங்க மக்களில் சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணமாகக்கூடிய அளவிற்கு மோசமான அண்டை வீட்டுக்காரர்களாக என்ன செய்றாங்க சிலர் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அவரிடத்தில் நாம் நல்ல விதத்தில் பழக வேண்டும். இதை குறித்து அத்தா பின் ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காருக்கு நம்ம என்னெல்லாம் உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தியாக சுனன் பைஹகி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி, நம்முடைய வீட்டின் ஜன்னல்கள் அல்லது சுவர்கள் அவருடைய வீட்டிற்கு செல்லுகின்ற காற்றை அடைக்கக்கூடிய விதத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாது. அதே போன்று நம்முடைய வீட்டில் என்ன செய்கிறோம், நம்ம நல்ல பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், பழங்களை வாங்குகிறோம் என்று சொன்னால் அது அவர்களுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாத மாதிரி கொண்டு போங்க. அதே மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்று சொன்னால் அதை செய்து கொடுங்கள், கடன் கட்டால் கடன் கொடுங்க. இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏராளமான உபதேசங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அதை சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏற்று நடந்திருக்கிறாங்க. இதை இந்த விஷயங்களை என்ன செய்கிறாங்க, அத்தா பின் அபி ரபாஹ் போன்ற அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, மேற்கோள் காட்டி சொல்லுகிறார்கள். இவை அனைத்துமே என்னது, அண்டை வீட்டுக்காருக்குரிய உரிமைகள் என்று சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த இவ்வளோ உரிமைகள் நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனாலும் கூட இதையும் தாண்டி நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக, தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அண்டை வீட்டுக்காரர் என்ன செய்யணும், நம்ம இடத்துல பாதுகாப்பு உள்ளவர்களாக உணர வேண்டும். நாம் அவங்க பக்கத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அவங்களுக்கு என்னது சேஃப்டி, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த அண்டை வீட்டுக்காரர் விஷயத்தில் நாம் இது போன்று நடந்து கொள்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தூதராக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரர் விஷயத்தில் நீங்கள் நினைச்சோம் மிக நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களை பாராட்டுகின்ற விதத்தில், அவருடைய பாராட்டிற்காக வேண்டிய அல்ல, ஆனாலும் கூட அவரிடத்தில் நாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது எதற்காக வேண்டி என்று சொன்னால், அதன் மூலம் நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வின் அடிச்சோடை பின்பற்றுகிற, முன்மாதிரியை பின்பற்றுகிற நல்ல மக்களாக மாறுவோம். இந்த அண்டை வீட்டுக்காரர் என்று சொன்னால் அதில் எல்லோரும் அடங்குவார்கள். ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி, முஸ்லீம் அல்லாத காஃபிர்கள், அதே போன்று முஸ்லீம் உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிற அண்டை வீட்டுக்காரர்கள், இப்படி எல்லோருமே அதில் அடங்குவார்கள். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான உரிமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிற, உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இரண்டு விதமான நம்ம வந்துருச்சோம், இரண்டு விதமாக அவர்களுக்கு நம்ம உறவு பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஒன்று அவர்கள் முஸ்லீம் என்கிற அடிப்படையில், இன்னொன்று அவர்கள் உறவுகள் என்ற அடிப்படையில், மூன்று விதமாக அவர்கள் வந்து நினைச்சாங்க நம்முடைய நெருங்கிய அண்டை வீட்டுக்காரங்கிற அடிப்படை, இப்படி மூன்று விதமான ஹக்கு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறார், அண்டை வீட்டுக்காரராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இரண்டு விதமான ஹக்கு இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் என்கிற அடிப்படையில், அண்டை வீட்டுக்காரர் என்கிற அடிப்படையில். அவர் காஃபிராக இருந்து கொண்டிருக்கிறார், அண்டை வீட்டுக்காரர் இருந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அவருக்கு ஒரு உரிமை இருந்து கொண்டிருக்கிறது. என்னது? அண்டை வீட்டுக்காரர் என்கிற உரிமை. அப்போ யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டுக்காராக நமக்கு அண்டையில் இருக்கக்கூடியவர் நம்மிடத்தில் உரிமை படைத்தவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிற அண்டை வீட்டுக்காரர்
அடியார்களுக்கு கூட அவர்களுக்கான உரிமைகளை கொடுத்து வாழ்வதில்லை என்பதுதான் நம்முடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதை குறித்து நாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்டால் என்ன நிலையை நாம் சந்திப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அது நமக்கு சொர்க்கத்திற்கு செல்கின்ற காரணியாக, நம்மை நரகத்தை விட்டு காப்பாற்றுகின்ற வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த உபதேசத்தை செய்ததன் காரணமாக இதை கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.